ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட்ல ராமுடைய இயக்கத்துல மம்மூட்டியுடைய நடிப்புல இன்னைக்கு ரிலீஸ் ஆன பேரன்பு படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். தன்னை விட்டுட்டு இன்னொருத்தரோட ஓடி போற தன்னுடைய மனைவி, இதன் காரணத்தினால மூளை முடக்குவாதம் வந்த தன்னுடைய ஒரே மகளை கடைசி வரைக்கும் தான் தாங்கி பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்படுற படத்துடைய கதாநாயகன். இதுக்கப்புறம் இந்த அப்பா பொண்ணுடைய வாழ்க்கை பயணம் தான் படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் உண்மையாகவே தமிழ் சினிமாவை உலக அரங்குக்கு எடுத்துட்டு போற ஒரு சில இயக்குனர்கள்ல ஒருத்தரான ராமுடைய 4வது படம். அதே மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பல உலக திரைவிழாக்கள்ல, உதாரணத்துக்கு ரோட்டர்டாம்ல இருந்து, ஷாங்காய் பிலிம் ஃபெஸ்டிவல்ல இருந்து பல உலக திரைவிழாக்கள்ல பெரிய ரெகக்னேஷனை வாங்கின ஒரு படமும் கூட இது. தமிழுக்கு புதுசாக இதுவரைக்கும் யாருமே தொடாத ஒரு சப்ஜெக்டோட களத்தில் இறங்கின இந்த படம் ஜெயிக்குமா? முதல்ல இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தலாம். படத்துடைய முதல் பாசிட்டிவ், மம்மூட்டி தங்கமீன்கள் சாதனாவுடைய பர்ஃபார்மன்ஸ். உண்மையாக அந்த பாப்பா அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கு சாதனா உயிர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அமுதன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்துக்கு மம்மூட்டி உயிரையே கொடுத்துருக்காரு. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதுவும் படம் செகண்ட் ஹாஃப் இன்டர்வல் தாண்டி போகும்போதெல்லாம் அவங்களுடைய வழிகள் படத்துல என்ன இருக்கோ அதை நமக்குள்ளேயே அவங்க கடத்திருக்காங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இவ்வளவு நாளா நமக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த நம்மளுடைய உணர்வுகளை அவங்களுடைய நடிப்பினால அவங்க எழுப்பிட்டாங்கன்னு சொல்லலாம். அப்படி ஒரு இன்டிஜினியஸ் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேரும் பண்ணினது. படத்துடைய 2வது பாசிட்டிவ், ராமுடைய எழுத்துக்கள். இதை உண்மையா எழுத்துக்கள் அப்படின்னு என்னால சொல்ல முடியலங்க. ஒரு சாதாரண சராசரி மனுஷனால ஒரு படத்துக்கு நான் அப்படி எழுதுறேன் அப்படின்னு வசனங்கள் இப்படி எழுத முடியாது. ராம் உண்மையாகவே வாழ்க்கையோட எட்ஜ் வரைக்கும் பார்த்தவர் அப்படிங்கிறத அவருடைய வசனங்கள்லயே நம்மளால உணர முடியுது. உதாரணத்துக்கு இந்த படத்துல ஒரு டைலாக் வரும், மனுஷங்க இல்லாத குருவிகள் சாகாத இடம் ஒன்று இருந்தா சொல்லுங்க, எனக்கு அங்க வேணும் இடம் அப்படின்னு அவர் கேட்பாரு. இந்த டைலாக்கு நான் சொல்லும் போது வெறும் வசனமாக உங்களுக்கு தோணலாம். படத்தோட நீங்க பார்க்கும்போது இந்த வசனம் எந்த அளவுக்கு நம்ம மனசுல ஆணி அடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கும் அப்படிங்கிறது நீங்க பார்க்கும்போது தான் உங்களால உணர முடியும். அதே மாதிரியே என் குழந்தை மாதிரி சில குறைபாடுகள் இருக்க குழந்தைகளுக்கு பல பேர் பல பிரசன்ஸ் ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாங்க. ஆனா இப்படி கிஃப்டை வாங்குற அந்த குழந்தைகளுக்கு இவங்க அந்த பிரசன்ட்டை கொடுத்த உடனே நம்ம கிட்ட இருந்து போயிடுவாங்க, நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியறது இல்ல. உதாரணத்துக்கு பூனையுடைய கடை குட்டிக்கு கடைசியாக தான் தாய்க்கு தான் இரையாக போறோம் அப்படிங்கிறது தெரியாதான். அந்த மாதிரி தான் இது அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். அமேசிங்கான எழுத்துக்கள்ங்க. இதுக்கு மேல ஒரு இயக்குனர் உயிர் கொடுத்து எழுத முடியாது. அவ்வளவு சூப்பராக பண்ணியிருக்காரு ராம். படத்துடைய 3வது பாசிட்டிவ், தேனி ஈஸ்வருடைய சினிமோட்டோகிராஃபி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா கொடைக்கானல் தான். ஒரு ஃப்ரேம் வச்சா ஃப்ரேம் ஃபுல்லா குளிர்ச்சி தான். கொடைக்கானலுடைய குளிர்ச்சி என்ன அப்படின்னு தியேட்டர்ல உட்கார்ந்துருக்க சீட்ல இருந்து உங்களால ஃபீல் பண்ண முடியுது. அப்படி ஒரு தத்ரூபமான சினிமோட்டோகிராஃபி. அதே மாதிரியே படத்துடைய செகண்ட் ஹாஃப்லையும் பாத்தீங்க அப்படின்னா, நான் ஸ்பாய்லர்ஸ் கொடுக்க விரும்பல, பட் ஒரு ஷாட் அவங்க கடல் வச்சிருக்காகட்டும், ஒரே கடலை ஷாட் வச்சு அந்த கடல் எவ்வளவு மௌனமாக நம்மளை பயமுறுத்துது அப்படிங்கிற ஒரு ஷாட்டையும் வச்சிருக்காங்க. அதே கடல் அலைகளோட எவ்வளவு பெரிய ஆக்ரோஷமாக இருக்கு அப்படின்னு சவுண்ட்ல பக்காவா அதை கேப்சர் பண்ணி அதையும் சினிமோட்டோகிராஃபில சூப்பராக காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். முக்கியமா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷாட்டு, மம்மூட்டி தன்னுடைய பொண்ணை உட்கார வச்சுக்கிட்டு இவர் பாட்டெல்லாம் பாடி ஆடி காமிச்சு கடைசியில் எப்படியாவது தன் மகளுக்கு தன்னை பிடிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி பண்ணுவாரு. அப்ப சினிமோட்டோகிராஃபியுடைய ஒரு ஷாட், அது ஒரு ட்ரக்கிங் ஷாட் ஒன்று வச்சிருப்பாங்க. கேமரா ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட் போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். அவங்க நடிக்கிறது ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும். இது எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. அப்படி ஒரு பிரில்லியண்டான ஷாட் அது. படத்துடைய 4வது பாசிட்டிவ், யுவன் சங்கர் ராஜாவுடைய பிஜிஎம். படம் த்ரூ அவுட்டா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நிச்சயமாக இந்த படத்திற்கு ஒரு 4வது கதாநாயகனாக அந்த அளவுக்கு உயிர் கொடுக்கிற விஷயமே யுவன் சங்கர் ராஜாவுடைய பிஜிஎம் தான். முக்கியமாக கிளைமேக்ஸுக்கு ஒரு 15-20 நிமிஷத்துக்கு முன்னாடி செத்து போச்சு மனசுன்னு ஒரு சாங். அந்த சாங் ஆகட்டும், அந்த சாங்குடைய வரிகள் ஆகட்டும், இது ரெண்டுமே மொத்தமா அந்த சாங் அப்படியே வைக்காம ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே கட் பண்ணி பிளேஸ் பண்ணிருப்பாங்க. எந்தெந்த சீன்லாம் அந்த சாங்கை பிளேஸ் பண்ணாங்களோ அந்த சீனுக்கு உயிர் கொடுத்து அந்த சீனை அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் பண்றது அந்த பாட்டா தான் இருக்கும். அப்படி ஒரு அமேசிங்கான சாங் அது. இப்படி இவ்வளவு பாசிட்டிவ்ஸ் இருக்கு. அப்ப நெகட்டிவ்ஸ் ஏதாவது இருக்கா என்ன? இப்ப படத்துடைய நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தலாம். இந்த படம் ஒரு ஜென்ரலான ஆடியன்ஸுக்கு,
அதாவது சினிமாவை ஒரு பொழுதுபோக்குக்கான விஷயமா தாங்க நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற ஆடியன்ஸுக்கு இந்த படத்தில் கண்டிப்பாக ஒரு ஸ்லோனஸ் தெரியும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்வியல் தத்துவத்தை, அவன் வாழ்க்கை இதுதான் அவன் வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப அவனுடைய வாழ்க்கையின் நிதர்சனத்தை அப்படியே முகத்திலேயே கிழிச்சு முகத்துக்கு முன்னாடி காட்டுற ஒரு படம் இது. ஸோ ஒருத்தருடைய லைஃப் எப்படி நிதானமாக நின்று போகுமோ அப்படித்தான் இந்த படமும் இருக்கு. அதனால இந்த ஸ்லோனஸ் கண்டிப்பாக தெரியலாம். மொத்தத்துல இந்த படம் எப்படி வந்திருக்குன்னா, சினிமா அப்படிங்கிறது உலகத்தின் தலை சிறந்த கலை அப்படின்னு நம்புறவங்களுக்கும், பொழுதுபோக்கு அம்சம் அப்படிங்கிறதையும் தாண்டி மனுஷங்களுடைய வாழ்க்கையின் உணர்வுகளை அப்படியே ஸ்கிரீன்ல பிரதிபலிக்கிற ஒரு இடமாக நினைப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துக்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8.25 அவுட் ஆஃப் 10. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். Bye.